இங்கே வந்து 5 தலை நாகம் உண்டு. இங்கே வெள்ளை நாகம், பாம்பு உண்டு, எல்லாம் இருக்குதுங்க. பாம்பு போன தலை பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா ஒரு பழமையான கைலாசநாதர் சிவன் கோவிலுக்கு தான் போக போகிறோம். இந்த கோவில் பார்த்தோம்னா நிறைய சிறப்புகள் கொண்ட ஒரு கோவில்னே சொல்லலாம். இப்போ இந்த கோவில் இடிஞ்சு போன நிலைமையில தான் இருக்குது. அங்கே இருக்கிற சிலைகள்லாம் தனியாக எடுத்து வச்சு பூஜைகள் செய்து வராங்க. முன்னாடிலாம் பார்த்தோன்னா அந்த கோவிலில் 6 வேளை பூஜைகள் நடந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ நாட்கள்லாம் ரொம்ப கிராண்டாக நடந்ததாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு சிவன் கோவில். யார் கட்டினது பார்த்தோம்னா நான் செஞ்சி ஆண்ட நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு அற்புத சிவன் கோவில்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கோவிலை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அடுத்து பாதிராப்புலியூர் என்ற ஊரில் தான் இந்த கோவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கூகுள் மேப் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவில் எப்படி இருக்குது, அந்த கோவிலோட வரலாறு என்ன, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். ஃபைனலாக பார்த்தோன்னா இந்த பழமையான சிவன் கோவில் வந்துட்டோம். இடிச்சு போன நிலைமையில தான் இருக்குது. கோவில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது இவ்வளோ பழமையாகவே, அது மட்டும் இல்லாமல் இடிச்சு போன நிலைமையில இருக்குது. உள்ளே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்ப்போம். செஞ்சி ஆண்ட நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு அற்புத சிவன் கோவில் தான் இந்த காமாட்சி அம்மன் உடனுரை கைலாசநாதர் திருக்கோயில்னு சொல்லலாம். இந்த கோவில் பார்த்தோன்னா 6 வேளை பூஜைகளோட சிறப்பாக வழிபட்டு வந்த ஒரு கோவில்னு சொல்லலாம். இப்போ நம்ம கோவில் உள்ளே வந்தோடனே பார்த்தோன்னே தெரியும், அந்த கோவில் ரொம்பவும் பழமையான கோவில், அதுவும் நிறைய சேதமடைஞ்ச கோவில்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்க போகிறது இங்கே இருக்கக்கூடிய கொடிமரம், பலிபீடம், அப்புறம் பெரிய நந்தி இருக்குது, எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தோன்னா கொடிமரம் ஃபுல்லாக மரத்தாலே செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் சேதமடைஞ்சிருச்சு. கோவில் ஃபுல்லாமே சேதமடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. எல்லா சிலைகள் எடுத்து தனியாக ஒரு கூரை மாதிரி கட்டி அந்த பூஜை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கோவில் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே என்ன நல்லா இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கைலாசநாதரை புலிகால் முனிவர் இறைவனை பூஜித்து தவம் செய்ததால் இந்த ஊருக்கு பாதிராப்புலியூர் என்ற பெயர் வழங்கியதாக சொல்லப்படுகிறது. கோவில் இடிஞ்சு விடர் நிலைமையில இருந்ததுனால ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சில பூஜைகள்லாம் செய்து அங்கிருந்த சிலைகளை எடுத்து தனி ஒரு இடத்துல பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. ரொம்பவும் அற்புதமா இருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். நாகதோஷ பரிகாரம் செய்ய விரும்புவோர் இந்த தலத்திற்கு வருவது மிகவும் சிறந்ததுன்னே சொல்லலாம். இங்க வந்து இந்த கோவிலை ஒரு முறை சுத்தி வந்து கைலாசநாதரை வழிபட்டாலே போது உங்களுடைய தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதோஷ தினங்களில் வழிபட்டால் கல்வி செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண பிரச்சனை, நிலம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் பேர் மணிங்க. இந்த ஊர் பாதிராப்புலியூர், திண்டிவனம் வட்டம், விழுப்புரம் மாவட்டம் பாதிராப்புலியூர். என் பேர் மணி. காமாட்சியோடையமா கைலாசநாதர். இது வந்து ஒரு 2775 வருஷம் கணக்கு. இது ஒரு 40 வருஷம் 30 வருஷத்துக்கு பிற்பாடு பராமரியே கிடையாது. அதுக்கு முன்னே இருந்த பராமரி இப்போ எதுவுமே கிடையாது. மேலே மீன் சன் இருக்குது, நிலா மொரா பிடிக்குது, நாகப்பட்டத்தோட்டம் உண்டு, நல்ல பாடல் பட்ட கோயில் இது. நாட்டியம் உண்டு, அந்த காலத்தில் நாட்டியம் உண்டு, காலை மாலை நாட்டியம் உண்டு. அதாவது வந்து சிவனை கும்பிட்ட கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், பெண்ணு வந்து கல்யாணம் ஆகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. ஒரு 3 மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். ஒரு கேட்டு, ஒரு கேஸு, கோர்ட்டு இதுனாக்கா அது ஒரு கோரிக்கை வச்சா கண்டிப்பாக அந்த கோரிக்கை நடக்கும். அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை இந்த இடத்துல வந்தால் இந்த நாகப்பிரதோஷம் பண்ணோம்னா 3 மாதத்துல அவங்களுக்கு கல்யாணம். சாமி எடுத்து வச்சு ஒரு 8 வருஷத்துக்கு கம்மி இல்லாமல் இருக்கும். 8 வருஷத்துக்கு மேலே தான் கம்மியாக இருக்காது. பசுமாடு கட்டி இழுக்கும்போது அம்மா முன்ன வந்த பின்னால் தான் ஐயா வந்தார். இங்கே வந்து 5 தலை நாகம் உண்டு, இங்கே பாம்பு உண்டு, எல்லாம் இருக்குது. இங்கே இருக்குது. இங்கே இருக்கா? கண்ணு கிடக்க இருக்குது. கோவிலில் இருக்குது 5 தலை நாகம் உண்டு. வெள்ளை நாகம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். வெள்ளை நாகம் உண்டு. ஒரே வேலை பூஜை தான், என்னால் முடிஞ்சதான். அது யாரும் எந்த விருப்பமும் பண்ணலை, நானே பண்ணி நிற்கிறேன்.
யாரும் கவர்மெண்ட்லேயோ இல்லை வர மக்களுக்கு யாரையும் உழைப்பு இல்லை. என்னால் முடிஞ்சாலும் நாளே வேலைக்கு வந்து காலை பூஜை பண்ணிடுறேன். ஒரு வேலை பூஜை என்னால் பண்ணிடுறேன். அதாவது ஒரு 17 வருஷமாக இந்த பூஜையை நானே தான் பண்ணிக்கிறேன். யாரும் கிடையாது. ஏதாவது கேட்பேன், கொடுத்தாலும் பண்ணிக்குவேன், இல்லைன்னா நானே பண்ணிக்குவேன். வேலை கேட்டது எந்த நேரமும் ஒரு வேலைக்கு எஞ்சினே இருக்கும். நான் ஐயா தான் சொல்கிறேன், இதுதான் உண்மை. இந்த இடத்துல 30 போயிட்டு தெரிஞ்சிங்க. ஆமாம், பாம்பு போயிருக்கு. போய்தான் இல்லையா பாரு. நானே கவனிக்கல, பார்த்துக்கிறேன். நீயே பொண்ணு பார்த்துக்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாம்பு போன தலை பார்த்தீங்களா? கிளீனாக தெரிஞ்சுக்க. இதோ பார்த்தீங்களா? ஒன்று கிடையாது பாரு. அழகாக வந்துக்கு பாரு. இங்கே ஏற்கனவே விளக்கு ஏற்றிருந்தேன். அப்போ சாமி மூடி வச்சிருந்தாங்க. ஓ, இந்த இடத்துல விளக்கு ஏற்றிருந்தேன். விளக்கு ஏற்றிருக்கும் போது சாயந்தரம் ஒரு 7 மணிக்கா, ஒரு 5 மணி 5:30 மணிக்கு இதில் அப்படியே படுத்துங்குது. ஓ, 5 தலை பாம்பு படுத்துங்குது அப்படியே. இந்த பழையில வந்து இது பண்ணி வச்சிருந்தாங்க, பாளையம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கு தான் வேலை கட்டி பூஜை பண்றது. அப்படியே சும்மா தண்ணி ஊத்தாம பூஜை பண்றது. அப்படி வெளியே வந்தேன். அப்புறம் நேரம் உள்ள போய் மறுபடியும் போய் வந்து நிக்குது. அதுக்குள்ள பசங்க ஒரு 10 பசங்க போயிடுது. பொழுது போயிட்ட டைம்ல போயிருந்தனால வெளியே வந்து பாம்புக்கு அதுக்குள்ள போய் மாட்டேன். ஒண்ணு பண்ணவா, நான் இருந்து வாங்க. இந்த கல்லு விட்டு போச்சு. ஐயா மேலே வந்து கடிச்சு வருது. நீ அப்படியே உட்காந்துவா, அப்படியே வா. இந்த கல்லு இதை பற்றி இது விட்டு போச்சு. எவ்வளோ ஒவ்வொரு அது போயிருந்தா நிறைய இருக்குவா. நீ ஒன்றும் பயப்படாது. எதுவும் நான் இருக்கும்போது பயப்படாது. கல்லு விட்டு போய் அம்மா இடிஞ்சிச்சு. அதுக்காக தான் முன்ன வெளியே எடுத்தது. ஓ, நல்ல கேமரா எடுத்துக்க. அப்படியே ரொம்ப மோசமா சேதம் அடைஞ்சிச்சு. மேலே வந்து பலவை நீரெல்லாம் சுட்டு கல் கருங்கல் குளத்துக்கு ஒரு வழி அடைச்சிட்டாங்க. குளம் நாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடைச்சிட்டாங்க. இப்போ தெப்ப வர்றதுக்கு கொஞ்சம். ஓகே ஓகே. தட்சிணாமூர்த்தி சன்னிதி தட்சிணாமூர்த்தியாலே எடுத்து போயிட்டாங்களா? தூக்க மாட்டாங்க. இப்போ 500 பிள்ளையார் இருந்தாலும் இப்போ கட்டிட்டு இருக்காங்க. நின்று போச்சு. இது ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு. ஓ, இது பிள்ளையார் இருந்த இடம். இது முருகர் இருந்த இடம். முருகர் சன்னதி. இந்த இடம் வந்து பெரிய வாகன கொட்டாயம் இருக்குது. வாகனம் ஏற்றி பெரிய வாகன கொட்டாயம் இருக்குது. ஓ, சண்டிகேஸ்வரர். ஊருக்கு நடுவே கோட்டை போன்று காட்சி அளிக்கக்கூடிய இந்த ஆலயம் வடக்கு திசை வாயிலை கொண்ட ஒரு கோவில்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவிலான மகா மண்டபமும் அம்மண்டபத்திற்கு இணையான அர்த்த மண்டபமும் காணப்படுகிறது. இங்க கிழக்கு திசையை நோக்கி சதுர வடிவுல கருவறை, கருவறைக்கு முன் 2 துவாரபாலர்கள் என அழகிய வடிவிலான ஒரு கோயில் அமைப்பினே சொல்லலாம். இந்த கோவில விநாயகர், முருகர், வள்ளி, தெய்வானை, அப்புறம் தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், நவகிரகங்கள் எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம கோவிலை சுற்றி என்னெல்லாம் இருந்துச்சு பார்த்துப்போம். ஏன்னா கோவில் ரொம்ப பழமையாக போய் இடிஞ்சு போன நிலைமையில தான் இருக்குது. இப்போ இங்கே இருந்த சிலைகள் எல்லாத்தையும் எடுத்து இதோ இந்த இடத்துல தான் பூஜைகள் நடத்திட்டு வராங்க. அதுதான் போய் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய். ஹாய் எவ்வளோ ஃப்ரெண்ட், ஃபைனலாக பார்த்தோன்னா கைலாசநாதர் கோவிலை பார்த்துருப்பீங்க. ரொம்பவும் பழமையான ஒரு கோவில். அது மட்டும் இல்லாமல் நிறைய சிறப்புகள் இருக்கக்கூடிய கோவில்னே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அவர் சொன்னது எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. பூஜைகள்லாம் டெய்லி நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில் இடிஞ்ச நிலைமையில் இருந்தாலும் இன்றளவிலும் அந்த பூஜைகள் நான் விடாமல் பண்ணிட்டு தான் வரேன். யாரோட ஹெல்ப் இருந்தாலும் இல்லைனாலும் நான் அந்த வேலைகளை செஞ்சுட்டு தான் வரேன் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் திருமண தடையா, குழந்தை பாக்கியம், இதுபோல் எந்த குறையாக இருந்தாலும் அந்த சிவனை வந்து வணங்கினா உடனே எல்லாம் நிறைவேற்றன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோவில் 5 தலை நாகம் இன்றளவிலும் வந்துட்டு போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோவில். அது மட்டும் இல்லை ரொம்ப பழமையான கோவில். ஒரு பரிகார ஸ்தலனே சொல்லலாம். இன்னமும் இடிஞ்சு போகிற நிலைமையில் தான் இருக்குது. அது ரெனோவேட் பண்ணால் ரொம்பவும் அற்புதமான ஒரு கோவிலாக மாறும். ரொம்ப அழகான ஒரு கோவில். நீங்கள் போன ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் மேப் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் கூட நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே கூட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கொள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.